ஏற்கனவே அமைச்சராக பதவியேற்ற உடனேயே டெல்லியில் உள்ள திமுகவின் சீனியர்களான TR பாலு, ராசா, கனிமொழி போன்ற யாரையுமே கூட்டிச் செல்லாமல் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து ஆசி வாங்கி வந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் விளையாட்டுத்துறைக்கு கோரிக்கை வைக்க சென்றதாக புருடாவிட்டனர் திமுகவின் உடன்பிறப்புகள். தற்போது வெறும் 1 வருட இடைவெளியில் மீண்டும் உதயநிதி மோடியை சந்திக்க டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதுவும் எந்த சீனியர்களையும் அழைத்து செல்லாமலேயே. இது ஒருபுறம் என்றால், இன்னொரு புறம் தமிழ்நாட்டிற்கு வரும் மோடியை விழுந்து விழுந்து வரவேற்கிறார்கள் திமுகவினர். கொஞ்சி கொஞ்சி பேசி சிரித்து சிரித்து மகிழ்ந்து அளவளாவுகிறார் முதல்வர் ஸ்டாலின். பிரதமர் மோடியின் தமிழக விசிட் முடிந்து இன்னும் 1 வாரம் கூட முழுதாக முடிவடையாத நிலையில் உடனடியாக பிரதமரை உதயநிதி சந்திக்க செல்கிறார். அன்று அமைச்சரானவுடன் சந்திப்பு, இன்று துணை முதல்வர் ஆகப்போவதற்கு முன்பு சந்திப்பு. இந்த 2 நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு விஷயம் நன்றாகவே தெளிவாகிறது. உதயநிதி விவகாரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதும் உடனடியாக பாஜகவின் ஆதரவையும் மோடியின் ஆசியையும் பெற அனுப்பி வைக்கப்படுகிறார் உதயநிதி. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தொட்டதற்கெல்லாம் பிஜேபி உள்ள வந்துரும், மோடி உள்ள வந்துருவாரு, RSS உள்ள வந்துரும் என்று மேடைக்கு மேடை முழங்கிய வாய்கள் இன்று வாங்க மோடிஜி, வாங்க பிஜேபி, ஆவோஜி ஆவோஜி என்று ஒட்டுமொத்த திமுக கூடாரமுமே இருகரம் கூப்பி வரவேற்கிறது. இதுதான் திமுகவின் உண்மை முகமே. பாஜகவை எதிர்ப்பது போல பாவலா காட்டிவிட்டு இப்படி அடிவருடிகளாய் திமுக செயல்படுவது ஏன்? காங்கிரஸ் கட்சியை கழட்டிவிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர துடித்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? உண்மையாலுமே அடிமை அரசு நாங்க தாங்க என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறதா திமுக? டெல்லியில் மோடியை சந்தித்து கூட்டணிக்கு தூதுவிட போனாரா? அல்லது வெகு விரைவில் துணை முதல்வராக பட்டாபிஷேகம் செய்யப்பட போவதற்கு ஆசீர்வாதம் வாங்க போனாரா உதயநிதி என்பது இன்னும் சில நாட்களில் வெளியே தெரியாமலேயா போய்விடும்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.